தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் துளாராசினியர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்பு கலந்த வணக்கங்கள். 2026 வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு எண்ணமாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா துளாராசி பொறுத்த வரைக்கும் 7வது வீடு, 9ஆம் வீடு, 14வது வீடு இந்த மாதிரியான இடங்களில் குரு வரும்போது மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார். இப்போ இருக்கக்கூடிய வீடு 9ஆம் வீட்டிலிருந்து இப்போ 10ஆம் வீட்டுக்கு போகிறார். 10ஆம் வீடு அப்படிங்கிறது தொழில்ஸ்தானம். அப்போ இந்த தொழில்ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் போகிறது அப்படிங்கிறது கர்மகாரகன் கர்மஸ்தானத்தில் போய் அமர்ந்து அந்த சந்திரனை வீட்டில் ஆளுமை பண்ணும் பொழுது 100க்கு 99% உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய லாபங்கள் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி துளாராசிக்காரங்க இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது நியூட்ரலாக இருக்காங்க. ஒன்றும் ரொம்ப பெருசாகவும் சொல்கிற அளவுக்கு மோசம் இல்லை, நியூட்ரலாக இருக்காங்க. ஆனால் பட் என்னென்னா நிறைய இழப்புகளை வந்து ஒரு சில நேரங்களில் சந்திச்சுட்டே இருக்குது. அது மெயினாக வந்து வேலையில் நிறைய ஸ்ட்ரகிளை சந்திக்கிறாங்க. செய்யக்கூடிய வேலையிலையும் சரி, இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி, ஒரு மனநிறைவு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் மைண்டே இருந்துகிட்ருக்கு. எதை பண்ணாலும் ஒரு மாதிரி அப்படியே போகுதுன்னு வச்சுங்களேன், ஒரு ஏற்றம் குறைகள் இருந்துகிட்டே இருக்குது. நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் ஏதோ ஒரு நெகட்டிவும் சந்திச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட நிலை வந்து கட்டாயமாக 100க்கு 99% மாறக்கூடிய காலம். இப்போ இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகம். குரு வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்கள்லேயே இந்த 9 கிரகம் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய கிரகம். ஒரு வாய்ப்பை கொடுப்பார், ஏதோ ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ரொம்ப நீங்கள் இக்கட்டான நிலையில் இருக்கீங்க, ரொம்ப தோய்ந்து போய் அப்படியே ஒன்றுமே முடியல அப்படின்னு ஒரு படுத்து கிடக்குன்னு வச்சிங்களேன். அப்போ ஒருத்தர் வந்து இந்தப்பா எந்திரிப்பா அப்படின்னு சொல்கிறார், அவர் தான் குரு. அந்த மாதிரி அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டி விடுவார், ஒருத்தர் வந்து எழுப்பிவிடுறதே அவர் தான். அந்த மாதிரியான குரு உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில், அதுவும் வந்து கடகராசியில் அமர்ந்திருக்கிற இந்த ஒரு அற்புதமான சூழலில் உங்களுக்கு வந்து தொழிலையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி நல்ல ஒரு சூழல்கள் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே மாதிரி இழந்த வேலையை மீட்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து வேலையை வெட்டக்கூடிய சூழல் வந்துருச்சுங்க, விட்டுட்டேன், அந்த கம்பெனி எனக்கு சூப்பராக இருந்துச்சு, பட் அந்த கம்பெனிக்கு மறுபடியும் போக முடியுமான்னு கேட்குறவங்களுக்கும் சரி, அல்லது வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வேலையை விட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னுங்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது எனக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்குங்களா, நான் படிச்சுட்டேன் முடிச்சுட்டேன், நல்ல வேலை இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறனுங்களே, ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, 100க்கு 99% வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கணும். இன்றைக்கி வந்து எதுவுமே வந்து சாதாரணமாக வந்து நடக்காது, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கார். இந்த சனினாவே போராடக்கூடிய ஒரு கிரகம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் செய்கிறதுக்குன்னே பிறந்த கிரகம்னா அந்த சனி தான். அடிமை தொழில், அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களே நிறைய பேர் பண்ணுறவங்கள பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் உழைச்சிட்டே இருப்பாங்க. தூங்குறாங்களா, இல்லை அவங்க வந்து எதாவது ரெஸ்ட் எடுக்கிறாங்களா, இல்லை என்னடா எப்போ பார்த்தா வேலை செய்யறானான்னு ஒரு சிலர் சொல்லுவோம்லவா, அதுக்கு காரகர் யார் அப்படின்னா சனி பகவான். அப்பேற்பட்ட சனி பகவான் 6ல் நின்றுருக்கார். அப்போ அந்த 6வது வீடு, அந்த 6ல் இருக்கக்கூடிய சனியை கடகராசியிலேருந்து 9ஆம் பார்வையாக அவர் பார்க்குறார் குரு பகவான். அப்போது உங்களுடைய ஆர்டருக்கு தகுந்த ரிசல்ட் கட்டாயமாக கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10வது வீடாக இருக்கக்கூடிய கடகராசியில் என்ற குரு பகவான் அங்கிருந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2க்குடைய விருச்சிக ராசியை பார்க்குறார். அப்போ அந்த 2வது வீட்டை வந்து பார்க்கறது அப்படிங்கிறதுனால குடும்பஸ்தான தனஸ்தானங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும், பண வரவுகள் நல்லாயிருக்கும், கொடுக்கல் வாங்கல் சீராகும், கட்டாயமாக பண தேவைகள் பூர்த்தியாகும், கடன் பிரச்சனை பனி போல விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மழை போல் இருந்த கடன் பனி போல விலகும். பிள்ளைகள் மூலியமாக சில ஆதாயங்கள் ஏற்படும், மனைவி மூலியமாக சில நன்மைகள் ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ள சில அன்னுணிகள் ரொம்ப நல்லாயிருக்கும், வெளிநாடு தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசு சார்ந்த அணுகுலுங்க, அரசியல், அதே மாதிரி வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தங்கு தடை இல்லாமல் ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க, ஆனால் எனக்கு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கு ரிசல்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சலோடு பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த மன உளைச்சல்கள் கம்மியாகக்கூடிய நல்ல ஒரு சூழல்கள் கட்டாயமாக உண்டுங்க. இந்த 2026 இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 2027 காலகட்டத்துக்குள்ளே ஒரு வீடு இடம் கட்டாயமாக உங்கள் பேரில் கிரைம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருந்தீங்கன்னா அது நடக்கும். இல்லைங்க நான் இப்போ தான் கிரைம் பண்ணுங்க, மறுபடியும் திருப்பி பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த கடனை வந்து பெருசாக வாங்கி பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வேண்டாம். ஓரளவுக்கு இருக்குதா, ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்மாலாக பண்ணுங்கள். சின்னதாக கூட ஒரு பட்ஜெட், சின்னதாக கூட ஏதோ ஒரு முதலீடு போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, போட்டு நீங்கள் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் 100% வந்து நல்லா இருக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, தாராளமாக பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு இந்த தேவையில்லாத இந்த
பதட்டங்கள், எப்போ பார்த்தாலும் பயம், ஆரோக்கியத்து மேலே ஒரு பயம் அதெல்லாம் வரும். ஒரு மாதிரி வயிற்று வலி வலிக்குது, ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது, தலை சுற்றுது, கால் வலிக்குது, அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்லாம் சில பயங்களை கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு, அந்த ராசி நாதனுடைய வீட்டில் குரு, அந்த வீட்டில் இருந்து 5, 7, 9 பார்வையாக விருச்சிகத்தையும் மகரத்தையும் மீனத்தையும் பார்க்கிறார். அப்போது அந்த மனோபயங்களையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதனால் வந்து உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் இந்த சந்திரன் கேது அல்லது சனி கேது, சனி ராகு இதை யாராவது இணைஞ்சிருக்கான்னு பாருங்கள். அப்படி இணைஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த எண்ணங்களில் ஒரு மாதிரி குழப்பங்கள் நிலைகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் அதை கொஞ்சம் வந்து சரி பண்ண பாருங்கள். மனக்குழப்பம் வேண்டாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறவங்க 100க்கு 100% முயற்சி எடுங்க, கண்டிப்பாக நடக்கும். எந்த தோஷங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டார்கெட் பண்ணும். அந்த தோஷத்தையே டார்கெட் பண்ணி இதான் மாப்பிள்ளை இதான் பொண்ணுன்னு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். பிள்ளைகள் மூலியமாக மகிழ்ச்சிகள் ஏற்படும். அதே மாதிரி வந்து குழந்தை பேருக்கான முயற்சி பண்ணக்கூடிய மகளிர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நிலை இருக்கும். குழந்தை கல்யாணம் ஆகியாச்சு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை அப்படி வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நீங்கள் போகிற ட்ரீட்மெண்ட் கூட சக்ஸஸ் ஆகும். போனால் கூட அது நடக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். தீராத நோய்களுக்கு எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கூட சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த குரூப் பயிற்சி உங்களை ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் போது தைரியமாக இருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பலன் கேட்டிருப்பீங்க. குரு பயிற்சியை பற்றி டெப்த்தான பலன் இல்லை அப்படின்னாலும் கூட தெளிவான விளக்கங்களை நம்ம சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு ஆட்சியில் இருக்கிறாரா, உச்சபலமாக இருக்கிறாரா, அல்ல குரு கூட இணைந்த கிரகங்கள் என்ன. ஒரு சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சனியும் குரு இணைந்திருப்பாங்க, ஒரு சில ஜாதகங்களில் ராகு குரு இணைந்திருப்பாங்க, ஒரு சில ஜாதகங்களில் சூரியன் குரு இணைந்திருப்பாங்க. இதுக்கு வந்து ஒவ்வொரு விதத்தில் பலன்கள் மாறுபடும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து குருவுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெகட்டிவான கிரகம் கிடையாது. அவர் சுப கிரகம், முழு சுபர் அப்படின்னா குரு பகவான். அப்போ குரு பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். ஒருத்தர் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னா அது கட்டாயமாக குருவுடைய சப்போர்ட் எல்லாம் இருக்கவே முடியாது. ஒரு ஜோதிடம் நம்பாத நபராக இருந்தாலும் சரி, ஜோதிடம் நம்பராக இருந்தாலும் சரி, அந்த குருவுடைய சப்போர்ட் இருக்கணும். அப்போ தான் அவர் வந்து எதனாலும் சரி, சாமியே இல்லாதவங்க கூட நல்லா இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஜாதக ரீதியாக அவங்களுக்கு இயல்பாகவே குரு நல்லா இருக்கும். ஏன்னா குரு பகவான் நல்லா இருந்தால் என்ன பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அந்த மாதிரியான குரு பயிற்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான பயிற்சி. அப்பேற்பட்ட பயிற்சியுடைய பலன்கள் கூட ஒரு சிலருக்கு வந்து சார் எனக்கு வந்து எல்லாமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது, வருடம் குரு பயிற்சி வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க என்னுடைய ராசிக்கு, பட் என்னுடைய ரிசல்ட் பெருசாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்க்குறோம். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ நடைமுறையில் என்ன திசை நடக்குது, அந்த திசையுடைய ஃபேவரபுளான பலன் உங்களுக்கு இருக்கா இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு பிறப்பு கோச்சாரத்தில் வந்து குரு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து கடகத்தில் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். இதே வந்து இப்போ நடைமுறை கோச்சாரம் இப்போ குரு வந்து நுழையிறார் அதே கடகராசி. அப்போ வந்து இந்த கோச்சாரத்துக்கும் நடைமுறை கோச்சாரத்துக்கும் பிறப்பு கோச்சாரத்துக்குமான பலன் வந்து ரொம்ப ரெட்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் சனியுடைய கோச்சாரம் பிறப்பு கோச்சாரம் அதே சனி நுழையும் பொழுது ஒரு மாதிரியான பலன்களை கொடுக்கும். ராகு பிறப்பு கோச்சாரம் இருக்கிற ராகு கூட இப்போ நுழையில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தை நுழையும் பொழுது அதோடைய பவர் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான இந்த கோச்சார பலன்களும் பிறப்பு கோச்சாரம் நடைமுறை கோச்சாரம் நடக்கக்கூடிய திசாபுத்தியை பொறுத்து பல மாற்றங்கள் இருக்கும். அப்போ இதெல்லாம் அது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் சுய ஜாதகம் அந்தளவுக்கு யோகமான ஜாதகம்னு கண்டுபிடிச்சுங்க. கண்டிப்பாக எல்லாருடைய ஜாதகத்துலையுமே சில யோகங்கள் இருக்கும். அது கஜகசரி யோகமாக இருக்கலாம், ராஜயோகமாக இருக்கலாம், நீசபங்க யோகமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குது. அது உங்களுடைய தனிப்பட்ட யோகங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தான பெட்டர் டைமில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி சில பிளான் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகம் டீட்டெயில் அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் சுயஜாதகம் நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்று வருத்தப்படாதீங்க. நம்ம மூலியமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 105 பக்கம் உங்களோட ஜாதகம் முதற்கும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து டேட்டெலாம் வந்து டெப்த்தாக பரிகாரமோ அதுக்கான பலன்களோ அதுக்கான இறைவழிபாடோ என்னெல்லாம் செய்யணுங்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுயஜாதகம் இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் டைமை நம்முடைய கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி வைங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு ஆன்லைன் கன்சல்ட்டிங் கூட பண்ணலாம். இல்லை நேரில் வரனாலும் வாங்க. நம்ம வந்து ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வரனாலும் வாங்க. எல்லா வளமும் கட்டாயம் எல்லா நேரம் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிற வாழ்த்துக்களுடன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.